கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சௌந்தர்யா மேடம் பத்தி ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. அந்த இஷ்யூ பத்தி தான் இந்த வீடியோல நான் அவங்க கிட்ட வந்து பேச போறேன். இன்ஃபேக்ட் அவங்க இறக்குற டைம்ல கிட்டத்தட்ட அவங்களோட கேரியர்ல டாப் பீக்ல இருந்த ஒரு ஆக்ட்ரஸ் தான் வந்து சௌந்தர்யா மேடம். ஸோ பேன் இண்டியா லெவல்ல பயங்கரமா எல்லாருமே தெரிஞ்ச எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஹீரோயின் வந்து சௌந்தர்யா மேடம். ஸோ அவங்க வந்து ஃப்ளைட்ல வந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்காக வந்தாங்க. பிஜேபி சப்போர்ட் பண்ணி எலெக்ஷன் கேம்பெயின் வந்தாங்க. அப்படி அவங்க வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிட்டு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண அவங்களோட பிரதர், அப்புறம் வந்து பைலட், அப்புறம் இன்னொருத்தர் சொல்லிட்டு 4 பேர், அந்த கட்சி சம்மந்தப்பட்ட ஒருத்தர், ஓகேங்களா. ஸோ 4 பேர் வந்து அங்கேயே இறந்து போனாங்க, ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. ஸோ இதுதான் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஸ்டோரி, ஓகேங்களா. கிட்டத்தட்ட 20 வருஷம்னு வச்சுப்போமே, 20 இயர்ஸுக்கு அப்புறம், ஓகேங்களா. இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஆல்மோஸ்ட் 500 டேஸ் கிட்ட ஃபாஸ்டிங் இருக்காரு. என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, அவர் வந்து ஒரு அஹிம்சை முறையில் நான் வந்து போராட்டம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாரு. எதுக்காக நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொன்னா, நான் வந்து சௌந்தர்யா மேடம் மிகப்பெரிய ஃபேன், நான் வந்து அவங்களோட டைம் போய் மீட் பண்ணேன். அப்படி மீட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஆக்டர், ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்கிற டாப் ஆக்டர் ஒருத்தர், ஆந்திரா ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு டாப் ஆக்டர். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபோன் பண்ணாரு, சௌந்தர்யா மேடம் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. அவங்க பக்கத்தில் சௌந்தர்யா மேடம் பக்கத்தில் பிரதர் இருந்தார். இவர் ஃபோன் பண்ணும்போது வந்து இவங்க வந்து இல்லை நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சில பேச்சுகளாக போச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் வச்சுட்டாங்க. அப்புறம் பிரதர் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கும்போது இது மாதிரி அந்த பர்டிகுலர் ஆக்டர் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுடைய ஒரு 6 ஏக்கர் லேண்ட் இருக்குது, அந்த லேண்ட் வந்து அவங்க கேட்குறாங்க, நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் ஸ்ட்ராங்கா அப்படின்ற மாதிரி சொன்னது. அந்த பர்டிகுலர் ஆக்டர் வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்காரு, லைஃப் த்ரெட்டனிங். சரி ஓகே, நான் எப்படி வாங்கணும், இந்த மாதிரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சதாகவும், அது பேசி முடிச்சு அடுத்த சில நாட்கள்ல அவங்க வந்து ஃப்ளைட் கிராஷ்ல இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் சொன்னது பார்த்து அவர் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, அதுக்கப்புறம் நிறைய இடத்துல போய் சொன்னேன், இந்த மாதிரி வந்து அவங்களுடைய டெத்துக்கு இந்த பர்டிகுலர் ஆக்டர் தான் காரணம். நிறைய சொன்ன யாருமே கேட்கல, பட் இருந்தாலும் நியாயம் ஒரு பக்கம் கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்து போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நபர், அதாவது சௌந்தர்யா மேடமோட ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அவர் வந்து சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ், அப்புறம் வந்து ப்ரூஃப்ஸ் ஏதாவது இருக்கா, நீங்க சௌந்தர்யா மேடம் பார்த்த டைம்ல போட்டோஸ் ஏதாவது இருக்கீங்க, நான் போட்டோஸ் எடுக்கல அப்படின்றாரு. அப்போ அவங்க இருந்தவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் பர்சன் சௌந்தர்யா மேடம், அப்புறம் அவங்களுடைய பிரதர். அன்பார்ச்சுனேட்லி சௌந்தர்யா மேடம் அவங்களோட பிரதர் 2 பேருமே இன்னைக்கு உயிரோடு இல்லை, அந்த பர்டிகுலர் நபர் மட்டும்தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அண்ட் இன்னும் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சரி ஓகே நீங்க இது பண்ணிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே இல்லை அப்படின்போது, பட் இன்டெரக்டாக சில விஷயங்கள், சில டாட்ஸ் இங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் டாப் ஆக்டர் இருக்கார்ல, த்ரெட்டன் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைம் பண்ணுறாருல, அந்த ஆக்டர் இன்னைக்கு அவங்களுடைய அந்த 6 ஏக்கர் லேண்ட் இன்னைக்கு, அப்போ சௌந்தர்யா மேடம் எப்போ அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அந்த 6 ஏக்கர் லேண்டை இன்னைக்கு எந்த ஒரு ஆக்டர் லைஃப் த்ரெட்டன் பண்ணாரோ அவங்களுடைய ரிலேட்டிவ் நேம்ல தான் இப்போ அந்த 6 ஏக்கர் லேண்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பர்டிகுலர் லேண்ட் இருக்கிற இடமும் இவங்க இந்த இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குற பர்சன் இருக்கிற ஊரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏரியாலே இருக்கிற ஒரு பிளேஸ் அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ அதனால தான் இந்த டாட்ஸ்லாம் சிலது கனெக்ட் ஆகுது. உண்மையே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏன் இவர் இவ்வளோ நாளாக போராடணும் அப்படிங்கிற சில கொஷின்ஸும் ஒரு பக்கம் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து லிட்ரலி இன்னைக்கு இன்டர்நெட்டே பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. நான் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் யோசிச்சு பார்த்தேன். சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி. யோசிச்சு பாருங்க, இஃப் இன் கேஸ் இது உண்மையாக இருந்தா அவர் ஏன் சம்மந்தமே இல்லாமல் அந்த பர்டிகுலர் பர்சன் அன்றைக்கி அங்கே அந்த இப்போ கிளைம் பண்ணுறாருல, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் ஏன் அங்கே போகணும், அந்த இடத்துல அன்னைக்குன்னு பார்த்தீங்க மகேஷ் பாபு, நாட் மகேஷ் பாபு, மோகன் பாபுவா இல்லை, நான் ஒரு நேம் வந்து சொல்லலை. ஸோ அவர் ஏன் ஃபோன் பண்ணணும், இவர் ஃபோன் பண்ணுற டைமில் இவர் ஏன் அங்கே இருக்கணும், அந்த டைமில் அவங்க பிரதர் ஏன் யாருன்னு கேட்கணும், அப்போ ஏன் சௌந்தர்யா மேடம் வந்து இந்த பேரை சொல்லி இந்த இஷ்யூஸை சொல்லணும், அதுக்கு அடுத்து 1 வீக்லேயே ஏன் இந்த பிரச்சனை நடக்கணும் அப்படிங்கிறது பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல இந்த கனெக்டிங் டாட்ஸ்லாம் வந்து இது நடந்திருக்கு அப்படின்ட்டு, ஒரு வேளை இது உண்மையாக இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். இல்லை இது தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா மேடமோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஓகேங்களா. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இது முழுக்க போயிட்டு வந்து வேற யாரோ கலப்புற வதந்தியா இருக்கு, இதெல்லாம் நம்பாதீங்க, அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவர் அந்த மாதிரிலாம் அவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இது பியூர்லி ஆக்சிடென்ட் தான், அன்றைக்கே ஆக்சிடென்ட் சொல்லி தான் கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கிற ஒரு விஷயம். அந்த எல்லாத்துக்கும் மேலே சௌந்தர்யா மேடம் இறக்கும் போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறதும் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒருவேளை இது கொலையாக இருந்தால் திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஒரு கைண்ட் ஆஃப் என்னைக்காக இருந்தாலும் நீதி வெல்லும் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லாத பட்சத்தில் இது வந்து ஒரு ஸ்பேமான ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டுமே பார்க்கப்படும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சி. இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் மச்.